Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படினே சொல்லலாம். ஏன் அப்படினா நான் காலேஜ்ல முடிச்சிட்டு எந்த ஒரு வர்க்குமே இல்லாம வீட்ல இருக்கும் பொழுது நியர்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட யார்கிட்டயுமே ஒரு 200 அப்படிங்கிறது கடனா கேட்டா கூட தர மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம அப்போலாம் இந்த சிபில் ஸ்கோர் அப்படினா கூட என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் பேன் டீடைல்ஸ் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் இத மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ ஆதார் டீடைல்ஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வாட்டர் ஐடி மட்டும் தான் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி பேன் டீடைல்ஸ் அண்ட் வாட்டர் ஐடி டீடைல்ஸ் சப்மிட் பண்ணதுமே எனக்கு ஒரு 5000 அப்ரூவல் கிடைச்ச ஒரு அப்ளிகேஷனுடைய டீடைலான ரிவ்யூ அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷனை நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மள நம்பி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய யாருமே ஒரு 200 ரூபாய் கூட தராத பட்சத்துல இந்த அப்ளிகேஷன்ல ஒரு 5000 அப்படிங்கறது அப்ரூவல் தராங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் அதுக்காக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்லாம் சொல்ல வரல. பட் அப்போவுமே இந்த அப்ளிகேஷன்ல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல நான் வாரக்கந்துலாம் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு 5000 அப்படிங்கிறது வாங்குவோம். அந்த 5000க்கு வித்தின் 5 வீக்ஸில் 6250 ரூபாயா நீங்கள் வந்து கட்டணும் டோட்டல் அமௌண்ட்டாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1.25 மாதத்துக்கு 1250 ரூபா அப்படிங்கிறது சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் ஆன்லைனில் நம்மளுடைய ஜஸ்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சப்மிட் பண்ணும் பொழுது ஒருத்தங்க லோன் தராங்க அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைனில் லோன் கொடுக்கறதுக்கு உள்ள வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அப்படிங்கிறதுலயும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி ப்ரீவியஸா நீங்க எடுத்த லோன்ல எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இல்லாம இருந்து உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெஸ்ட்டா இருக்கும் பட்சத்தில் எப்பவுமே இந்த அப்ளிகேஷன்ல ஒரு நல்ல அமௌண்ட் அப்படிங்கிறது ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லையும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். தென் ரொம்ப முக்கியமா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் A to Z கம்ப்ளீட்டா ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறாங்க. அதிகப்படியான டவுன்லோட்ஸ் அண்ட் அதிகப்படியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் தான். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய காமனான லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 6000 அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% அதிகபட்சமாக 28.5% per annum அப்படிங்கிறது இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 17% அதிகபட்சமாக 50% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே இவங்க கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன் மோர் தென் 12 RB ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. தென் இவங்க 3 types ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அதில் பர்சனல் லோன் ஆப்ஷனில் 6 to 10 lakh அப்படிங்கிறது லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இதை தவிர்த்து இவங்க பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் சேம் 6000 அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் 6 to 48 months ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸ்டெடியான மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி வாங்கின லோனை ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடணும். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டி அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான டீடைல்ஸ்க்காக இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5.1% ப்ளஸ் GST அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. டேரெக்டாகவே லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 10,000க்கு மேலே இருக்கணும், அதையும் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகியிருக்கணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அட்லீஸ்ட் 2 months ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு தென் ஆதார் கார்டு தேவைப்படும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறதுமே தேவைப்படும். அதாவது செல்ஃபி ஃபோட்டோ அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப்காக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறதும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இந்த இன்கம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் அதிகப்படியான லோன் அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இதை தவிர்த்து இதில் லோன் எடுத்துகிட்டு இடையில நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது 4% ஆஃப் ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இவங்க ஃபோர்க்ளோசர் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் லேட் ஆனிச்சு அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட்டில் 4% அப்படிங்கிறது இவங்க பெனால்ட்டி சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இவங்க கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத அடுத்து இதில் வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்துடலாம். இதை தவிர்த்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் லோ சிபில் ஸ்கோர் இருந்தால் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ, தென் இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதை பொறுத்தவரைக்கும் ஈஃப் அப்ளிகேபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் ரீசெண்டாக நண்பர் ஒருத்தருக்கு கிடைச்ச லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது அவருக்கு 2,70,000 அப்படிங்கிறது ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கும்போது லோன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அப்ரூவல் கிடைச்ச இந்த லோன் அமௌண்ட்டில் 81,000 அதிகபட்சமாக 2,70,000 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 22% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சேலரிடு பர்சனுக்கு இது கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னே சொல்லலாம். இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 31.09% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 3,820 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8,215 ரூபா பிடிச்சிக்குவாங்க. தென் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான சார்ஜஸாக ஒரு 50 rupees அப்படிங்கிறதும் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ்க்கான ஜிஎஸ்டி 1,488 ரூபாயும் லோன் டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் 2,56,407 ரூபாயை பேங்க்கில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம 12 months ரீபேமெண்ட் டென்யூர் சூஸ் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3,820 ரூபா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதையும் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான அந்த 50 ரூபாயும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் இந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக கவனித்து இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கான வீடியோவில் இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க யார், இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்ன, தென் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ்னு, இதில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.